தாய்லாந்து நாட்டில் பாங்காக்கில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அங்கு தற்போதைய நிலவரம் என்ன என்பது குறித்து அங்கு வசிக்கும் தமிழரான ரமேஷ் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். மக்கள் எந்த அளவுக்கு அங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள்? அங்கு மீட்பு பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது? என்ன நிலவரம் இப்போ? மக்கள் இன்னைக்கு மெட்ரோ எல்லாம் ஸ்டாப் பண்ணதுனால பயங்கரமான டிராபிக், எல்லாரும் பேனிக்கா ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாரும். பட் சேதங்கள் அங்கங்க கிராக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் இருந்தது. ஒரு நியூ பில்டிங் மட்டும் ஒன்று கொலாப்ஸ் ஆச்சு, மற்றபடி வேற ஒன்றும் பெரிய இது கிடையாது. மக்கள் கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க. இன்னும் நைட்டு இன்னொரு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்னொரு 24 hours இது பண்ணுங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாரும் அதுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாரும். திரு ரமேஷ், காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு வெளியே எல்லாம் சிகிச்சை எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற செய்திகள் வருகிறது. அந்த நிலவரம் என்ன? அதே போல பாதுகாப்பான இடத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க நாட்டு அரசு? இல்ல, ஆக்சுவலி உடனே அந்த ரெஸ்கியூ ஃபோர்ஸ் எல்லாமே இறங்கிட்டாங்க. அது ஆக்சுவலி ஹாஸ்பிட்டல் என்ன ஆச்சுன்னா, அந்த எத்கோ எல்லா பேஷண்ட்ஸ் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ 2-3 hours கழிச்சு எல்லாரும் ரிட்டர்ன் எல்லாரும் கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும். பட் காயமடைஞ்ச அந்த மாதிரி ரொம்ப காயடைஞ்சவங்களும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பில்டிங் மட்டும் தான் காயமடைஞ்சது, மற்றபடி பெரிய இது கிடையாதுங்க. பட் எல்லா மக்களுக்கும் ஒரு பேனிக், எல்லாமே பில்டிங் எல்லாமே பயங்கரமான ஷேக் ஆனதுனால ஒரு மக்களுக்குலாம் ஒரு பதட்டம், அவ்வளவுதான். சரியா எத்தனை மணிக்கு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது? பாதிப்பை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு? என்னுடைய தாய்லாந்து டயத்துக்கு 1:20 அந்த டயத்துல 1 hour 20 minutes அந்த டயத்துல நடந்தது. ஒரு கண்டினியூஸ் ஒரு 5 minutes இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதும் 5 minutes அந்த இது இருந்தது, அந்த கண்டினியூஸா இருந்தது. பாங்காக்கின் தற்போதைய நிலவரம் குறித்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுடைய தொலைபேசி வாயிலாக இணைந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு ரமேஷ்.